இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல லாங் வீடியோ வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, லாங் வீடியோஸ் இன்னும் வரல, என்னாச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆமா, என்ன விஷயம்னா நம்ம கிட்ட மைக் இல்ல. அதனால ஓகே, லாங் வீடியோ வந்து நான் மைக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். மைக் வரத்தொட்டி வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேசி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மைக்கும் வந்துருச்சு. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில நல்ல ஆடியோல இருக்கும். கண்டிப்பா அப்துஸ் வாய்ஸோட இணைஞ்சிருங்க. ஓகே, இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்டா, ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்ல, சின்ன டாபிக் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பேசியிருந்தோம்னா, ஆண்கள் ஏன் அமைதியாக அழுகிறார்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பகுதி 2ன்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்டா, ஆண்கள் ஏன் மன கஷ்டங்களை யாரிடமும் சொல்றது இல்ல அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு நான் டாபிக்கா வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஆண்னா வந்து ஆண் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வந்து அளவு கடந்த கவலைகளையும் சோகங்களையும் தனக்குள்ள வச்சு பூட்டி பூட்டி வச்சுக்கிறான். ஏன் எதனால அவன் பூட்டி பூட்டி வைக்கிறான்? அவன் வந்து அவனுடைய கஷ்டங்களை மன குமுறல்களை யார்ட்டையுமே அவன் ஷேர் பண்றது இல்லை. ஏன் எதனால ஒரு ஆண் அப்படி இருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட கேட்டோம்னா, என்னோட பார்வையில ஒரு ஆண் வந்து அவனுடைய கவலைகளை எடுத்து இந்த சமூகத்துக்கு சொன்னான்டா, அதாவது அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் அவனுடைய கவலைகளை சொன்னான்டா, நிறைய பேர் வந்து அவனை வந்து ஒரு எப்படின்னா ஒரு தகுதி இல்லாதவனாக பார்க்கப்படுது, சித்தரிக்கப்படுது. இவனுக்கு வேற வேலை இல்லை, இவன் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெண் கண் கலங்கி நின்றானா அவளுடைய கண்ணை துடைப்பதற்கு 1000 கரங்கள் ஓடிக்கொண்டே வருகின்றது. ஆனால் ஒரு ஆண் கவலையுடன் இருக்கின்றான் என்றால் அவனுடைய கண்ணீருக்கு ஒரு காரணமும் இல்லாமல் போகிறது. அதனால் இதை நான் வெளியே சொல்லி எல்லாரும் என்னை நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. எதுக்கு நான் என் கஷ்டத்தை நான் எனக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் பூட்டி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஆணும். ஆனா ஆண் வந்து தன்னுடைய கஷ்டங்களை ஒரு பெண்ணிடம் கூறுவான். அந்த பெண் யாராக இருப்பாள் என்றால், அவன் மனதை வென்றவளாக இருப்பாள், இல்லை அவனை பெற்றெடுத்தவளாக இருப்பாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் மட்டுமே அவருடைய அளவு கடந்த கஷ்டங்களை கூறி கண்ணீர் விட்டு அழுது கதறி கொள்கின்றான். ஏனென்றால் அவள் மனதை பறித்த பெண்ணாக இருக்கிறாள், அவளை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறாள். ஒரு ஆண் அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் சோகங்களையும் தாயிடம் கூறி கண்ணீர் மல்க கதறி அழுது விடுகின்றான். ஏனென்றால் தாய் அவளுக்கு மிகவும் முக்கியமானவள். தாயினுடைய அன்பு ஒரு ஆணுக்கு மட்டுமே புரியும், ஒரு தாயினுடைய அன்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்று. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கிறார். பொதுவாக தாய்மார்களுக்கு பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளைகள் மீது கொஞ்சம் பாசம் அதிகம். அது இயற்கையின் நியதியாக இருக்கின்றது. எதனால் என்று எனக்கும் தெரியவில்லை. ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை பாசத்தோடு வளர்க்கிறார்கள். ஆமாம், ஒரு ஆண் வந்து அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு தாய்கிட்ட சொல்லி கஷ்டப்படுறான், அழுகுறான், கதறான். அப்போ ஒரு ஆணுடைய மன கஷ்டம் வந்து இந்த உலகத்திற்கு ஒரு வேடிக்கையா மட்டுமே பார்க்கப்படுதுங்க. அவனை புரிந்து நடக்கக்கூடியவர்கள் மனைவியும் தாயும் தான். இரண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும் எல்லா ஆண்களுக்கும். என்ன விஷயம்னா, அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பா நீங்க நம்பணும் எல்லாருமே. வாழ்க்கையில வாழ்க்கையின் ஒரு பகுதி தாயுடன் கழிக்கின்றோம் அனைத்து ஆண்களும். தாய் அமைவது வந்து அது இயற்கையின் நியதி. நமக்கு அமைந்த தாய் கண்டிப்பாக நன்றாகத்தான் இருப்பாள். அது இறைவன் கொடுக்கின்றான். ஆமாம். ஆனால் வாழ்க்கையில நமக்கு ஒரு மனைவி அமைவது என்றுதான் இயற்கையின் நியதியாக இருக்காது. அதை நாம் தான் அமைக்க வேண்டும். ஸோ அனைத்து ஆண்களும் நல்ல மனைவிகளை அமைத்து, உங்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு நல்ல பெண்மணிகளை அமைத்து நல்ல சந்தோஷமான திருமண வாழ்க்கையில் வாழுங்கள். மிகவும் கண்டிப்பாக அமையும். உங்களுடைய கஷ்டங்களை கூறுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய மனைவி இருக்காங்க, உங்களுடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மன கஷ்டங்களை கூறுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடன் இறுதி வர கூட இருப்பாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஆணும் அவங்களுடைய கஷ்டங்களை மறைச்சு வாழாம அவர்களை நம்பக்கூடிய உறவுகளோடு சொல்லி வாழணும். அந்த கஷ்டங்களை அவர்கள் வந்து கட்டாயம் வந்து வெளிப்படுத்தி நல்லவர்களாக இருக்க வேண்டும். எனிவே, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் கண்டிப்பா எல்லா விஷயமும் சரியாயிர போகுது. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இருங்க. அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான், இறைவன் கண்டிப்பா கொடுப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இறைவன் நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய இறைவனை நன்றாக பிரார்த்தியுங்கள். கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு இறைவனும் நன்றாக வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பான். மன கஷ்டங்களை வெளிவிட்டு பேசுங்கள், மன கஷ்டங்களை தூக்கி எறிங்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கள். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். இறுதி வரை இணைஞ்சிருங்க.
நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். டேக் கேர். ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஆல்.